Welcome back. Data structures la நம்ம next பார்க்கக்கூடிய ஒரு sorting algorithm insertion sorting algorithm. The insertion sorting algorithm details ஒரு example ஓட பார்க்கிறதுக்கு முன்னாடி அதோட pseudo code பார்த்துட்டு வந்துடலாம். Next நம்ம example ஓட insertion sort பார்க்கலாம். pseudo code of insertion sort இப்போ பார்த்தீங்க. ஸோ இப்போது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணுன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து பிளேயிங் கார்ட்ஸ் சொல்லுவோம் இல்லையா, சீட் விளையாடுவோம். அதில் வந்து நீங்கள் இப்படி கார்ட்ஸ் வச்சுருப்பீங்க. உங்களுடைய கார்டை எங்கே சார்ட் பண்ணணுமோ கரெக்டாக எடுத்து இன்சர்ட் பண்ணுவீங்க. ஸோ அதே தான் இங்கேயும் வரப்போகுது இன்சர்ஷன் சார்ட். இங்கே ஒரு லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அதே 44, 16, 83, 7, 21 and 10. ஸோ இதில் ஃபஸ்ட் எலிமெண்ட் நம்ம சார்ட்டடாக இருக்குன்னு நம்ம ஜஸ்ட் கன்சிடர் பண்ணிக்கணும். இந்த எலிமெண்ட் வந்து இப்போ சார்ட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு we should start with the second element. ஸோ அப்போது இதை என்னன்னு சொல்லுவோன்னா சப் சார்ட்டட் லிஸ்ட். இதை தான் என்னன்னு சொல்லுவோன்னா சப் சார்ட்டட் லிஸ்ட். ஃபஸ்ட் எலிமெண்ட் சார்ட்டாக இருக்குன்னு ஜஸ்ட் வி கன்சிடர் தட். இப்போ செகண்ட் எலிமெண்ட் இருக்குது. ஸோ செகண்ட் எலிமெண்ட் அதாவது இண்டெக்ஸ் 1 0 1 2 3 4 5. இந்த ஃபஸ்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற எலிமெண்ட்டை நம்ம சப்சார்ட்டட் லிஸ்ட்டோட கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணும்போது இஃப் தி சர்ச் எலிமெண்ட் இஸ் லெஸ் தென் தி சப்சார்ட்டட் லிஸ்ட், கம்மியாக இருந்ததுன்னா வி ஜஸ்ட் ஸ்வாப். நம்ம இங்கே அந்த எலிமெண்ட்டை மூவ் பண்ணோன்னே என்ன நடக்கும்? 16 44 83 7 21 10. ஸோ இப்படி இந்த லிஸ்ட் எலிமெண்ட்ஸ் மாறி இருக்கும். இப்போ என்ன பண்ணோம்? இப்போ இது ரெண்டும் உண்டான செக்கிங் முடிஞ்சது. அப்போ இது ரெண்டும் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சப்சார்ட்டட் லிஸ்ட். அப்போ இந்த இண்டெக்ஸை நம்ம செக் பண்ணணும். இது லெஸர் நம்பராக இருந்தால் வி ஜஸ்ட் மூவ் டு தி ரைட் பொசிஷன், அப்படி இல்லைன்னா வி ஜஸ்ட் ஸ்கிப் டு. இப்போ இது 83 வந்து இது ரெண்டு நம்பரையும் விட கிரேட்டஸ்ட் நம்பர். The next element is greatest with the subsorted list. Subsorted listங்கும் போது நம்ம ஒன்றா செக் பண்ண வேண்டியதில்லை, எல்லாத்துலேயும் லீஸ்ட் நம்பராக இருக்கணும். இது ரெண்டை விடமே இது பெரிய நம்பர் 83. ஸோ தட் நோ சேஞ்சஸ். இப்போ என்ன இருக்குன்னா மூணுமே முடிஞ்சது. அப்போ சப்சார்ட்டட் லிஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 16 44 83. இதுதான் இப்போ வந்து சப்சார்ட்டட் லிஸ்ட். இப்போ 7 வந்து இங்கேருந்து கம்பேர் பண்ணணும். இந்த எலிமெண்ட் 7 இது இங்கே சப்சார்ட்டட் லிஸ்ட்டில் எந்த நம்பரை விட கம்மி அப்படின்னு பார்க்கும்போது எல்லா நம்பரையும் விட இந்த 7 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் திஸ் லிஸ்ட். த எலிமெண்ட் 7 இஸ் லெஸர் தென் ஆல் தி சப்சார்ட்டட் லிஸ்ட். ஸோ டேரெக்டாக இந்த எலிமெண்ட் எங்கே கொண்டு வந்து மூவ் பண்ணணும்னா இங்கே கொண்டு வந்து மூவ் பண்ணணும். அப்போ என்ன ஆகும்? 7 16 44 83 21 10. அப்போ இங்கே இவ்வளோ முடிஞ்சது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் எலிமெண்ட்டை இந்த சப்சார்ட்டட் லிஸ்ட்டில் எந்த நம்பரை விட கம்மியான நம்பர்னு பார்க்கும். அப்போது 21 இதில் பார்க்கும்போது இந்த இடத்துல தான் ரைட் பிளேஸ். பிகாஸ் 44 and 83 இது ரெண்டுமே கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் 21. பட் 21 இஸ் கிரேட்டர் நம்பர் ஆஃப் 16. ஸோ அப்போ இதை எங்கே இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே இன்சர்ட் பண்ணணும். கரெக்டான பிளேஸை பார்த்து இன்சர்ட் பண்ணணும். ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் நம்ம கம்பேர் பண்ணி இன்சர்ட் பண்ணுறதுனால தான் இதனுடைய நேமே இன்சர்ஷன் சார்ட். ஸோ இதை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் 7 16 21 44 83 10. ஸோ இப்போது சப்சார்ட்டட் லிஸ்ட் இதுதான். ஸோ லாஸ்ட் எலிமெண்ட் இந்த எலிமெண்ட் 10 கம்பேர் பண்ணும்போது இதனுடைய ரைட் பொசிஷன் எதை விட இது கம்மியான நம்பர்னா 16 விட கம்மியான நம்பர். பட் 7 கம்பேர் பண்ணும்போது இது கிரேட்டஸ்ட் நம்பர். ஸோ கரெக்டான ஒரு பொசிஷன் இண்டெக்ஸ் ஃபஸ்ட்டில் போய் நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஸோ 7 10 16 21 44 83. simple. This is the output. இதுதாங்க இன்சர்ஷன் சார்ட். உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கக்கூடிய ப்ரோக்ராம் C++லையும் பைத்தான்லையும் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். யூ ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் இட் இன் யுவர் IDE. அண்ட் தென் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க.